ஆர்சிபி வெற்றியை கொண்டாடலாம் என நண்பனை அழைத்து கொடூர தாக்குதல். சென்னையை பதற வைத்த திக் சம்பவம். சென்னை பெருங்குடி கல்லுக்குட்டை பகுதியை சேர்ந்தவர் 24 வயதான அப்பு. இவருக்கு அதே பகுதியை சேர்ந்த கோகுல், ஜெகதீஷ், அஜய் என்கிற கலர் புவனேஷ், ரமேஷ் என்கிற பவர் ரமேஷ் மற்றும் வேளச்சேரி பகுதியை சேர்ந்த ஜீவா என்ற ஜீவரத்னம் ஆகியோர் நண்பர்களாக இருந்துள்ளனர். இதற்கிடையில்தான் நண்பர்கள் நேற்று முன்தினம் மாலை கூட்டாக அமர்ந்து மது அருந்தியுள்ளனர். அப்போது அன்று மாலை அப்பு மனைவியை வேலையிலிருந்து அழைத்து வர ஜீவரத்னம் அப்புவின் செல்போனை எடுத்துக்கொண்டு பைக்கில் சென்றுள்ளார். அப்போது அப்புவின் மனைவி கணவர் அப்பு வராமல் ஜீவரத்னம் சென்றதால் கடும் கோபத்துக்கு ஆளானதாக சொல்லப்படுகிறது. இதனிடையே நண்பர்கள் அனைவரும் மது அருந்திவிட்டு அவரவர் வீடுகளுக்கு திரும்பியுள்ளனர். இந்த நிலையில்தான் அப்புவின் மனைவியிடம் ஜீவரத்னம் தவறாக நடந்து கொண்டதாக அப்புவுக்கு தெரிய வந்துள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த அப்பு அவரது நண்பர்களுடன் சேர்ந்து ஜீவரத்னத்திற்கு செல்போனில் தொடர்பு கொண்டு ஆர்சிபி வெற்றியை கொண்டாடும் வகையில் மது அருந்தலாம் வா என்று அழைத்துள்ளார். இதனை நம்பிய ஜீவரத்னம் நள்ளிரவு பெருங்குடி கல்லுக்குட்டைக்கு வந்த நிலையில் ஆர்சிபி வெற்றியை கொண்டாடலாம் என்று கூறி அப்பு உள்ளிட்ட நண்பர்கள் ஜீவரத்னத்தை கண்மூடித்தனமாக தாக்கியுள்ளனர். இதில் இரத்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட ஜீவரத்னம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதுகுறித்து தகவல் அறிந்த துரைப்பாக்கம் காவல் ஆய்வாளர் பிரபு தலைமையிலான போலீசார் ஜீவரத்னத்தை தாக்கி கொலை முயற்சியில் ஈடுபட்ட அப்பு, கோகுல், ஜெகதீஷ், அஜய், பவர் ரமேஷ் ஆகிய 5 பேரை போலீசார் கைது செய்து காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதற்கிடையில் சிகிச்சை பெற்று வந்த ஜீவரத்னம் இன்று காலை பரிதாபமாக உயிரிழந்தார். இதையடுத்து போலீசார் இந்த வழக்கை கொலை வழக்காக மாற்றியுள்ளனர். ஆர்சிபி வெற்றியை கொண்டாடலாம் என்று கூறி நண்பனை அழைத்து கொலை செய்த சக நண்பர்களின் செயல் சென்னையில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.